அறிவிக்கப்படுவதை கேட்கவே விரும்பாததை போன்ற மோசமான காது கேளாமை எதுவும் இல்லை மற்றும் அதை பார்க்கவே விரும்பாததை போன்ற மோசமான பார்வையற்ற தன்மை வேறெதுவும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோடு நான் நிறைவு செய்கின்றேன். இது ஒரு மிரட்டல் அல்ல, இதுதான் அன்பான ஆண்டவர். அவர் கெஞ்சுவதில் சோர்ந்து போவது இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் ஏன் இங்கு இருக்கிறேன் தெரியுமா? ஏனெனில் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கின்றார். ஆண்டவர் எனக்கு மட்டுமல்ல, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்னொரு வாய்ப்பு கொடுக்க முயற்சி செய்கின்றார். கடவுள் உங்களுக்கு இந்த கண்ணாடியை கடனாக வழங்குகிறார். இந்த நொடியில் இறந்தால் நீங்கள் எங்கே செல்வீர்கள்? அவர் உங்களை எவ்வளவு அன்பு செய்கின்றார் என்று உங்களால் பார்க்க முடிகின்றதா? இந்த வாழ்க்கையில் மிக உறுதியானது இறப்பு ஒன்றுதான். சகோதர சகோதரிகளே, அவருடைய அன்பு மிக வல்லமையானது. அதனால்தான் நான் இங்கே இருக்கிறேன். அதே போல நான் இங்கே இருப்பது உங்களுடைய அன்பாலும் தான். சகோதர சகோதரிகளே, மறந்து விடாதீர்கள். நான் இன்று இங்கே இருக்கிறேன் என்றால் அது ஆண்டவர் உங்களை அதிகமாக அன்பு செய்வதாலும் நீங்கள் அனைவரும் விண்ணகம் செல்ல வேண்டும் என்று அவர் விரும்புவதாலும் தான். மற்றவர்களை காயப்படுத்தி துரோகம் செய்து குடித்து விபச்சாரம் செய்து அதன் பின்பு விண்ணகம் செல்லலாம் என்று விரும்புகின்றோம். இல்லை என் சகோதர சகோதரிகளே, நாம் புனிதர்களாக வாழ ஆண்டவர் விரும்புகின்றார். அதனால்தான் இப்போது உங்கள் அனைவரையும் கெஞ்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றார். என் அனுபவம் என்பது தனித்துவமானதல்ல, நிறைய பேருக்கு இது நடந்துள்ளது. கடவுள் என்ன செய்கிறார் என்றால், என் தீர்ப்பை காண மற்றவர்களுக்கும் ஒரு கண்ணாடியை வழங்குகின்றார். அவருக்கு அருகில் நீங்கள் இருப்பதை கடவுள் காண விரும்புகின்றார். நான் மீட்கப்பட விரும்புகிறேன் என்று ஆண்டவரிடம் சொல்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான முடிவை நீங்கள் இப்போது மேற்கொள்ளலாம். நீங்கள் தீர்மானியுங்கள். எனக்கு ஒரு கனவு உள்ளது. இறந்த பின்னர் நாம் அனைவரும் விண்ணகத்தில் சந்திக்கும்போது ஒருவரை ஒருவர் ஆறத் தழுவி, என் சகோதர சகோதரிகளே, நாம் அன்று அங்கு சந்தித்தோமா, நினைவிருக்கின்றதா என்று கேட்க வேண்டும். உங்கள் ஒவ்வொருவரையும் விண்ணகத்தில் சந்திப்பது எவ்வளவு அழகாய் இருக்கப் போகின்றது. நான் உயிரோடு இருக்கும் வரை மட்டுமல்ல, நான் இறந்த பின்பும் உங்களுக்கு என் ஜெபங்கள் உண்டு. கடவுள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்வோமா நண்பர்களே?